53ാമത് ശ്ലോകം. ക്ഷുദ്രം ചരം സുമനസാം ശരണേ മിദിത്വാ രക്തം ഷഡ് അംഗ്രിഗണ സാമസു ലുബ്ധകർണം അഗ്രേ വൃഗാൻ അസുതൃപഃ അവിഗണയ്യ യാന്തം പൃഷ്ടേ മൃഗം മൃഗയ ലുബ്ധക ബാണഭിന്നം. ക്ഷുദ്രം ചരം സുമനസാം ശരണേ മിദിത്വാ രക്തം ഷഡംഗ്രിഗണസാമസു ലുബ്ധകർണം അഗ്രേ വൃഗാനസുതൃപോ വിഗണയ്യ യാന്തം പൃഷ്ടേ മൃഗം മൃഗയ ലുബ്ധക ബാണഭിന്നം. பிராச்சீன பர்ஹிஸுக்கு நன்னா புரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு உபதேசம் பண்றதுக்காயிட்டு சின்ன ஒரு கதையை சொல்றார் நாரத மகர்ஷி. எந்த ஒரு விஷயവും കഥാരൂപത്തിൽ ചൊല്ലർത്തെ അതിശീഘ്രമായിട്ട് റിസീവ് ചെയ്യறதுக்கு സാധിക്കും. ഭാഗവത പുരാണங்களுக்குள்ள எல்லாம் தத்துவார்த்தங்கள் ரொம்ப ரொம்ப சீக்ரெட் ஆயிட்டு நுழைக்கப்பட்டிருக்கு. തത്വാർത്ഥങ്ങളെ ഡയറക്റ്റ് ആയിട്ട് ചൊന്നാനാക്കാ അതിൽ ഒരു താല്പര്യം ഉണ്ടാകാது, ശ്രദ്ധയുണ്ടാകാது, அப்படிங்கிறதுனால கான்சென்ட்ரேஷன் ഉണ്ടാകാது, அப்படிங்கிறதுனால கதாரூபத்தில் சொல்லப்படுறது. அதே மாதிரி இங்க சின்ன ஒரு கதையோட ரூபத்தில் நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு உபதேசம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறார். സൂക്ഷ്മാർത്ഥങ്ങൾ നിറയെ ഇൻക്ലൂഡാന കഥകളാക്കും. அதனால எந்த ஒரு கதையையும் கதையாயிட்டு பார்க்காதக்கு அதுக்குள்ள இருக்கிற சூக்ஷ்மார்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கத்தான் வேணும். அதே மாதிரியே நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸு கிட்ட சொல்றார், நான் ஒரு கதை சொல்றேன் கேளு. ஜாகிரத அவஸ்தையில அல்லாத അവസ്ഥയില് കെയർലെസ് ആയിട്ട്, ജാഗ്രത് അവസ്ഥയില് അല്ലാതെക്ക് ரொம்ப കെയർലെസ് ആയിട്ട് നിൽக்கிற ഒരു മാൻ பக்கத்துல சத்துருக்கள் எல்லாம் வருது. ஆனா അതൊന്നും அது தெரிஞ்சுக்கல, ரொம்ப ஃப்ரீயா நிக்கிறது. நல்ல அழகான ஒரு உத்தியானத்தில புல்லு மேய்ஞ்சிண்டு நிக்கிறது. அதனோடு கூட இருக்கிற ஜோடியோடு கூடிட்டு சந்தோஷமா நடந்துண்டு இருக்கு. அந்த உத்தியானத்துல நிறைய வண்டுகள் இப்படி மூளிப்பாடி நடக்கிறது. அந்த பாட்டில லயிச்சுண்டு ஃப்ரீ ஆயிட்டு நடக்கிறது. மரண பயமே இல்லாத மான். சின்ன ஒரு சத்தம் கேட்டாலே அதி ஸ்பீடுல ஓடுறதாக்கும் மான். ചിരുത്ത പുലികൾ കിട്ടേന്തെല്ലാം തപ്പിച്ചുകർത്തുക്ക് ഹൈ സ്പീഡിൽ ഓടും മാൻ, கவனம் இருக்கிற மான். ஆனா இங்க நம்ம நாரதர் மகர்ஷி சொல்ற கதையில இருக்கிற மான் கொஞ்சம் கூட கவனம் இல்லாத மான். ஜாகிரத அவஸ்தையில இல்லாம ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டு நிக்கிற மான், கெயர்லெஸ் ஆயிட்டு நிக்கிற மான். அதனாலேயே அதுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, மரண பயமும் இல்லை. அந்த மானுக்கு சுற்றிலும் என்னவாக்கம் இருக்கு, வேட்டையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டு நிக்கிற சென்னாய்கள் முன்னால போயின்னு இருக்கு. மான் அதை ശ്രദ്ധിக்கிறതൊന്നും இல்லை. அந்த சென்னாய் கூட்டம் திரும்பி மானை பார்த்தானா மானோடு கதை முடிஞ்சது.
பின்னால மான் வர்றது தெரியாமையாக்கும் சென்னாய் கூட்டங்கள் முன்னால நடந்து போறது. அதையும் மான் பார்க்கலை. ரொம்ப பக்கத்துல அபகடம் இருக்கு அப்படிங்கிறத மான் தெரிஞ்சுக்கலை. சந்தோஷ திமிர்ப்புல மான் இப்படி மெல்ல மெல்ல நடக்கிறது. மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு வந்து சேர்ந்த வேடனோடு அம்புகளால அந்த மானோடு பின்பாகம் இப்படி பிளர்ந்தெடுத்து. அப்படி ஒரு மானை நீ சங்கல்பிச்சு பாரு பிராச்சீன பர்கிசே அப்படின்னாக்கும் நாரத மகர்ஷி சொல்றார். மான வர்ணிக்கிறார் நாரத மகர்ஷி. க்ஷுத்ரம் சரம், புல்ல தின்னுண்டு மெல்ல மெல்ல நடக்கிற ஒரு மான சங்கல்பம் பண்ணு பிராச்சீன பர்கிசே. நான் சொல்ற கதையில இருக்கிற எல்லா விஷயங்களையும் அப்படியே மனசுக்கு கொண்டு வா. காது மட்டும் கேட்டா பத்தாது, அத மனசுல நன்னா பதியவை. சுமனசாம், நல்ல நல்ல கலர்ஃபுல்லான வாசனைகள் இருக்கிற பூக்கள் எல்லாம் இருக்கிற சரணே பூங்காவனத்துல மிதித்வா, தன்னோடு ஜோடியோடு கூடி சேர்ந்து மிதுனங்களாயிட்டு நடக்கிற ஒரு மான மனசுல சங்கல்பம் பண்ணு. ரக்தம், அதானது ரஜோகுணம். கிரீடா விஷயங்களில ஆசக்தியோடு கூடின பலவிதமான லௌகீக சுகங்களில ஆசை இருக்கிற ரஜோகுணம் இருக்கிற அந்த மான சங்கல்பம் பண்ணு. ஷட் அப்படின்னா 6, அங்கிரிகணம் அப்படின்னா பாதங்களோடு கூட்டம். 6 கால்கள் இருக்கிற ஷட் அங்கிரிகணம், 6 கால்கள் இருக்கிற வண்டுகளோடு கூட்டங்கள். சாமசு, நம்ம பாட்டு பாடிண்டு அந்த மான் மெல்ல மெல்ல நடக்கிற அந்த பூங்காவனத்துல சுத்திலும் பறக்கிறது. ரொம்ப சுகந்தம் இருக்கிற பூக்கள் இருக்கு அந்த பூங்காவனத்துல. அதனாலேயாக்கும் நிறைய வண்டுகள் இப்படி தேன் குடிக்கிறதுக்கு பாரி பறக்கிறது. பூங்காவனத்துல பூக்களிலிருந்து தேன் குடிக்கிறதுக்கு வண்டுகள் உற்சாகத்தோடு கூடிட்டு நன்னா அழகா பாட்டு பாடிண்டு ரீங்கார சப்தத்வனி முழக்கிண்டு பறக்கிறது. வண்டுகளோடு பாட்டுல அந்த மான் நன்னா ரசிச்சு நிற்கிறது. லுப்த கர்ணம், வண்டுகளோடு சங்கீதத்துல மான் ரசிச்சு முழுகி நின்னுண்டு புல்ல திங்கிறதுலயும் பக்கத்துல இருக்கிற ஜோடி கிட்ட சேர்ந்து கொஞ்சி ரசிக்கிறதுலயும் ஸ்ரத்தை காட்டுறது. அப்படி பல பல பிரகிருதி விஷயங்களில முழுகி இருக்கிற ஒரு மான மனசுல நன்னா சங்கல்பம் பண்ணு பிராச்சீன பர்கிசே. மானோடு கதையாக்கும்னாலும் நான் சொல்றது ரகசியமான பகவத் தத்துவமாக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாயிட்டு நம்பிக்கையோடு கூடிட்டு கேளு. அசுத்ருபகா, மானோடு ஜீவன் பறிக்கிறதுக்கு அக்ரே, மானோடு முன்னால விருகான், சென்னாய் கூட்டங்கள். மான திரும்பி பார்த்தானா அட்டாக் பண்ணும். இந்த சென்னாய் கூட்டங்கள் மிருகங்களை திங்கிறதுக்கு ஆசைப்பட்டு மிருகங்களை தேடிண்டு நடக்கிறது. மான் பின்னால வரதை இன்னும் பார்த்துட்டு இல்லை. அவிகணையா, அப்படி மானோடு முன்னால நடக்கிற சென்னாய் கூட்டங்களை ശ്രദ്ധിക്കാതെക്ക് கவனிக்காதைக்காக்கும் மான் மெல்ல மெல்ல சஞ்சாரம் பண்றது. அப்படி ஒரு மானை சங்கல்பம் பண்ணு. நம்மளோட மனசு அப்படிங்கிறது பலவித இமேஜினேஷன் செய்யக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதாக்கும். அதனால நான் சொல்ற கதையில வர விஷயங்களை எல்லாம் நீ மனசுக்குள்ள அப்படியே இமேஜின் பண்ணு. அப்படி ஒரு மான சங்கல்பம் பண்ணு. முன்னால நடக்கிற சென்னாய் கூட்டம் அந்த ஆபத்து புரியாதைக்கு நடக்கிற
മാൻ ജോഡികൾ, പിന്നാലെ വറ മാനെ പത്താനക്ക ചെന്നായികൾ ഊർതിയായിട്ടും ചാടി വീഴും. മാനുകളെ കൊല്ലും, അതൊന്നും തെരിയാതെക്കാക്കും മാൻ യാന്തം യാത്ര പண்றது. அந்த பூங்காவனத்தில் ரசிச்சு நடக்கிறது, அதை சங்கல்பிச்சுக்கோ. എന്നിട്ട് നാരദമുനി പ്രാചീന ബർഹിസ് കിട്ട ചൊല്றார், പൃഷ്ഠേ മാനോട് പിന്നാലെ, ലുബ്ധക മൃഗങ്ങളെ വേട്ടയാടുற വേടനോട്, ബാണ അമ്പിനാലെ, ഭിന്നം அந்த மானோடு பின்பாகம் பிளர்ந்து நிற்கிற அவஸ்தை வரலாம் அந்த மானுக்கு. மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக்குமே வேட்டக்காரன் வனத்துக்கு வரான். ചെന്നായ് அப்படினோ மான் அப்படினோ முயல் அப்படினோ ഭേദമില്ലാതക്ക് அந்த வேடனோடு அம்புகள் தரைக்கும். முன்னால சென்னாய் கூட்டம் போறது, அந்த மானோடு பின்னால மிருகங்களை வேட்டையாடுற ஒரு வேடனும் வரான். அந்த வேடனோடு கையில இருக்கிற அம்புனால மானோடு பின்பாகம் பின்னம் பிளர்ந்து நிற்கிறதாயிட்டு உள்ள அவஸ்தை அந்த மானுக்கு வரலாம். அப்படி இருக்கிற மிருகம் ஒரு மான மிருகயா சங்கல்பம் பண்ணு. அந்த மானோடு சிச்சுவேஷன் என்னவாக்கும் அப்படின்னு பிராச்சீன பர்ஹிஸை நீங்கள் நன்னா சிந்தனை பண்ணுங்கோ. இதுதான் பிரகிருதி விஷயங்களில் முழுகி இருக்கிற எல்லா உயிரினங்களோடும் அவஸ்தை அப்படிங்கிறது அப்படின்னு நாரத மகர்ஷி உபதேசம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறார். ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். நாரத மகர்ஷி சொல்றார், அஸ்ய அர்த்தஹ. பிராச்சீன பர்ஹிஸே 53வது ஸ்லோகத்தில் நான் சொன்னேனே, அதனோடு அர்த்தத்தை இப்ப சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிண்டாக்கும். இந்த ஸ்லோகத்தை சொல்றது ஆக்சுவலாயிட்டு இது ஸ்லோகம் கிடையாது. 53வது ஸ்லோகத்தோடு அதாக்கும் இங்க அஸ்ய அர்த்தஹா, அதனோடு அர்த்தம். அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றார். ஒரு சின்ன ஸ்லோகம் சொன்னார், கதை சொன்னார், அதை கொஞ்சம் டீட்டெயில் ஆயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி மறுபடியும் அடுத்த ஒரு ஸ்லோகத்தை வர்ணிக்கிறார். 53வது ஸ்லோகத்தோடு ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்கிற ஸ்லோகம். அதாக்கும் இங்க அஸ்ய அர்த்தஹா அப்படின்னு சொன்னது. 54வது ஸ்லோகம், சுமனஹா சமதர்மணாம் ஸ்திரீணாம் சரண ஆசிரமே புஷ்ப மதுகந்தவது க்ஷுத்ரதமம் காமிய கர்ம விபாகஜம் காம சுகலவம் ஜைஹ்ய ஔபஸ்த்ய ஆதி விஜின்வந்தம் மிதுனீபூய தது அபினிவேசித மனசம் ஷட் அங்கிரிகண சாமகீதவது அதிமனோகர வனிதாதி ஜனாலாபேஷு அதிதராம் அதி பிரலோபித கர்ணம் அக்ரே விருகயூதவது ஆத்மனஹ ஆயுர் ஹரதஹ அஹோ ராத்ர அந்தான் காலலவ விசேஷான் அவிகணய்ய கிருஹேஷு விஹரந்தம் பிருஷ்டத ஏவ பரோட்சம் அனுப்ரவருத்தஹ லுப்தகஹ கிருதாந்தோ அந்தஹ சரேண யம்
ഇഹ പരാവിദ്യതി തം ഇമം ആത്മാനം അഹോ രാജൻ ഭിന്നഹൃദയം ദ്രഷ്ടും അർഹസി ഇതി. സുമനസ്സമധർമാണാം സ്ത്രീണാം ശരണ ആശ്രമേ പുഷ്പമധുഗന്ധവത് ക്ഷുദ്രതമം കാമ്യകർമ്മ വിഭാഗജം കാമസുഗലവം ജൈഹ്യ ഔപസ്ത്യാദി വിജിന്വന്തം മിഥുനീഭൂയ തദഭിനിവേശിതമനസം ഷഡംഗ്രിഗണ സാമഗീതവത് അതിമനോഹര വനിതാദിജനാലാപേഷു അതിതരാമതിപ്രലോഭിത കർണം അഗ്രേ മൃഗയൂതവദാത്മന ആയുർഹരദോ അഹോരാത്രാന്താൻ കാലലവവിശേഷാനവിഗണയ്യ ഗൃഹേഷു വിഹരന്തം പൃഷ്ടത ഏവ പരോക്ഷമനുപ്രവൃത്തോ ലുബ്ധക കൃതാന്തോ അന്ത ശരേണ യം ഇഹ പരാവിദ്യതി തം ഇമമാത്മാനമഹോ രാജൻ ഭിന്നഹൃദയം ദ്രഷ്ടും അർഹസി ഇതി. 53வது ശ്ലോകത്തോട് ഒരു വർണ്ണനയായിരിக்கிற ஒரு ശ്ലോകമാക്കും இந்த 54வது ശ്ലോകം. കൺഫ്യൂഷൻ തീർക്കறதுக்காയിട്ട് ഒരു தடவை கூட இந்த ശ്ലോകത്തെ பார்க்கலாம். സുമനസമധർമ്മണാം സ്ത്രീണാം ശരണ ആശ്രമേ പുഷ്പമധുഗന്ധവത് ക്ഷുദ്രതമം കാമ്യകർമ്മ വിഭാഗജം കാമസുഗലവം ജൈഹ്യൗപസ്ത്യാദി വിജിന്വന്തം മിഥുനീഭൂയ തദഭിനിവേശിതമനസം ഷഡംഗ്രിഗണ സാമഗീതവത് അതിമനോഹര വനിതാദി ജനാലാപേഷു അതിതരാമതിപ്രലോഭിതകർണം അഗ്രേ മൃഗയൂതവത് ആത്മന ആയുർഹരദോ അഹോരാത്രാന്താൻ കാലലവവിശേഷാനവിഗണയ്യ ഗൃഹേഷു വിഹരന്തം പൃഷ്ടത ഏവ പരോക്ഷം അനുപ്രവൃത്തോ ലുബ്ധക കൃതാന്തോ അന്ത ശരേണ യം ഇഹ പരാവിദ്യതി തമിമമാത്മാനമഹോ രാജൻ ഭിന്നഹൃദയം ദ്രഷ്ടുമർഹസി ഇതി. അമ്പത്തിമൂന്നാவது ശ്ലോകത്തോട് சூக்ஷ்மமான அர்த்தத்தை நான் டீட்டெயில் ஆயிட்டு சொல்லித்தரேன். இங்க உத்தியானம் அப்படிங்கிறது விடர்ந்து நிற்கிற பூக்களுக்கு சமானமான அழகோடு கூடின ஸ்திரீகள் வசிக்கிற இடமாக்கும், அதானது வீடாக்கும். பூக்களோடு சுகந்தவும் தேனும் லௌகீக சுகங்களாக்கும். வண்டுகளோடு பாட்டு அப்படிங்கிறது ஸ்திரீகளோடு கொஞ்சி குழையலாக்கும். சென்னாய் கூட்டங்கள் ஆயுஷ திருடறதுக்கு வர அதிசக்தமான காலமாக்கும். அப்படியெல்லாம் இருக்கிற காலத்தோடு கதி என்னவாக்கும் அப்படின்னு இந்திரிய சுகங்களில முழுகின ஒருவன் சிந்தனை பண்றதில்லை ராஜாவே. வேடனோடு அஸ்திரம் பின்னால வர மிருத்யுவாக்கும். மிருத்யு தன்னோடு பின்னால வரது அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறது இல்லை. மிருத்யு பிடிகூடறத மட்டும்தான் மனுஷன் தெரிஞ்சுக்கிறான். மான் அப்படிங்கிறது நான் சொன்னது இந்த சரீரத்தையாக்கும்.
இப்படியாக்கும் நாரத மகர்ஷி எக்ஸ்பிளைன் பண்றார். அஸ்யா இப்போ நான் சொன்னதோடு அர்த்தகா அர்த்தம் பகவத் தத்துவம் என்னவாக்கும் அப்படின்னு நான் சொல்லறேன் கேளு ராஜாவே. 53வது ஸ்லோகம் தத்துவார்த்தங்களோடு கூடிட்டு நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு வர்ணிக்கிறதாக்கும் இந்த 54வது ஸ்லோகம். இதுக்கு முன்னால இருந்த ஸ்லோகத்தோடு மீனிங் சம்ஸ்கிருதத்துல கத்திய ரூபத்துல சொல்லப்படுறது. அதனால இத பதம் பிரிச்சு பார்க்கறதுக்கு மட்டும்தான் நம்மளால சாதிக்கும். இதுக்கொரு ஸ்லோக மாதிரி நமக்கு சொல்லறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. ரொம்ப நிறைய சமஸ்த பதங்கள் கூடி சேர்ந்த அர்த்த ரூபம். அதனாலேயே பதங்களை பிரித்து அர்த்தங்களை மட்டும்தான் நம்ம இதில் பார்க்கறதுக்கு சாதிக்கும். ஸ்லோகமாயிட்டு சொல்லறதுக்கு சாதிக்காது. இது இந்த விஷயத்தை 53வது ஸ்லோகத்துல நான் உனக்கு சொல்லி தந்த விஷயத்தை திரஷ்டுமர்ஹசி நீ நன்னா சிந்தனை பண்ணி பார்க்கணும். பிராச்சீன பர்ஹிஸே எப்படி சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறதையாக்கும் நான் சொல்றேன். இந்த மானோட அவஸ்தை அதாக்கும் நான் உனக்கு சொல்லி தந்தேன். அதை நீ நன்னா சிந்தனை பண்ணு. இங்க உத்தியானம் அப்படிங்கிறது சுமனஹா விடர்ந்து நிற்கிற புஷ்பங்களுக்கு சமதர்மனாம் ஈக்குவலான துல்லியமான ஸ்திரீனாம் அழகிருக்கிற ஸ்திரீகள் வசிக்கிற இடமான வீடாக்கும். சரணே ஆசிரமே மது கந்தவது பூக்களோடு சுகந்தமும் தேனும் ரெண்டும் மாதிரி. மது கந்தவது பூக்களோடு நல்ல மனம், அதே மாதிரி தேன், இது ரெண்டும் மாதிரி ஆக்கும். லௌகீக சுகங்கள் பூக்கள் வாடி போறதோடு கூடிட்டு சுகந்தமும் தேனும் நஷ்டப்படும். அதே மாதிரி லௌகீக சுகங்கள் அப்படிங்கிறது க்ஷுத்ரதமம் நிஸ்சாரமாக்கும், சாஸ்வதம் அல்ல. கிரகஸ்தாசிரமம் சாஸ்வதம் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. காமிய கர்ம விபாகஜம் ஆக்ரகங்களுக்கு ஆயிட்டு செய்யற கர்மங்களோடு கர்மபலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நிஸ்சாரம் சுத்ரதமம் ஆயிட்டு இருக்கிற நிஸ்சாரமாயிட்டு இருக்கிற காம சுகலவம் ஆக்ரக சுகசித்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. கிரகஸ்தாசிரம ஜீவிதத்துல சுகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, துக்கமாக்கும் ஜாஸ்தி. ஜெய்ஹ்ய ஔபஸ்தியாதி ஜெய்ஹ்ய ஔபஸ்திய ஆதி சப்த ஸ்பர்ஷ கந்த ரூப ரசனேந்திரியங்களை கம்ப்ளீட் ஆயிட்டும் அந்த ரசனேந்திரியத்தை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமல்ல. ஜெய்ஹ்ய ஔபஸ்திய ஆதி சப்த ஸ்பர்ஷ கந்த ரூப ரசனேந்திரியங்கள் எல்லாமாக்குமே இருக்கு. இதெல்லாமாக்குமே இந்திரிய விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து தரது. இதுல முக்கியமாயிட்டும் இதுல எடுத்து சொன்னது ரசனேந்திரியமாக்கும். அதனால ரசனேந்திரியத்தை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது, ஜிஹ்வைய ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. உபஸ்தம் அப்படின்னா சிருஷ்டிக்கான பிரத்யுல்பாதன இந்திரியமாக்கும். இதையும் ஜெயிக்கிறது ஈஸி கிடையாது. உபஸ்தம் அதாக்கும் இங்க சொன்னது ஜெய்ஹ்ய ஔபஸ்திய ஆதி உபஸ்திய ஆதி ரசனேந்திரியத்தையும் சிருஷ்டியோட இந்திரியத்தையும் அந்த உபஸ்தத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். காம விகாரங்களை அடக்கிறதும் நாக்கு அடக்கிறதும் ரொம்ப கஷ்டம். இந்த இந்திரியங்கள் வழி சுகத்தை விஜின்வனம்
விஜின்வந்தம். இந்த இந்திரியங்கள் வழி சுகத்தை, எல்லா இந்திரியங்கள் வழியும் நமக்கு பலவிதமான அனுபவங்கள் உண்டாகிறது. நாக்கு அப்படிங்கிற இந்திரியம் நமக்கு பலவிதமான ருச்சிகளை அந்த நாக்கு வழியாக்கும் தெரிஞ்சுக்கிறோம். நாக்கு அடக்க முடியறதில்லை. டாக்டர் எப்பளாக்கும் ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது சொல்றாரோ அப்போதான் அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் ஜாஸ்தி திங்கிறதுக்கு தோணும். அதே மாதிரி உபஸ்தம் அப்படிங்கிற இந்திரியம் வழியாக்கும் காம சுகங்களை அனுபவிக்கிறது, அதையும் அடக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லை. இப்படி இந்த 2 இந்திரியங்கள் வழி. ஆனா இங்க ஜெய்ஹ்ய ஔபஸ்ய ஆதின்னு சொன்னதுனால எல்லா இந்திரியங்கள் வழியும் பலவிதமான இந்திரிய விஷயங்கள் நமக்குள்ள வந்து சேருறது. இந்த இந்திரியங்கள் வழி சுகத்தை விஜின்வந்தம் தேடி தேடி நடந்து மிதுனி பூயா ஸ்திரீகள் கிட்ட கூடி சேர்ந்து தம்பதிகளாயிட்டு தது அந்த ഗൃഹസ്ഥാശ്രമ പ്രവൃത്തികളിലെ അഭിനിവേശിത മനസ്സം നന്ന മനസ്സുറപ്പിച്ച് പല പല ലൗകിക വിഷയങ്ങളിലെ താല്പര്യം വന്നു ചേർന്ന മനസ്സായിട്ട് ഷഡ് അംഗ്രിഗണ സാമഗീതവത് വണ്ടുകളോട് സാമഗാനം മാതിരി സ്ത്രീകൾ അവളോട് കണവറുകൾ கிட்ட இப்படி கொஞ்சி கொழைய வக்கம் சேரா. ഗൃഹസ്ഥാശ്രമത്തിലെ புருஷ ஜென்மம் எடுத்திருக்கிற கிரகநாதனை ஸ்திரீ ஜென்மம் எடுத்திருக்கிற கிரகநாதை அட்ராக்ட் பண்றா அப்படின்னாக்கும் நாரத மகர்ஷி சொல்றார். ஸ்திரீ சொல்றதெல்லாம் புருஷன் அனுசரிக்கிறான். இந்த புரஞ்சனனோட கதையில நம்மளை பார்த்ததாக்கும். புரஞ்சனன் அப்படிங்கிற புருஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா, புரஞ்சனி அப்படிங்கிற ஸ்திரீ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா சொன்னதெல்லாம் கேட்டு நடந்தது. வண்டுகளோடு பாட்டுல லயிச்ச மான மாதிரியாக்கும் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற கிரகநாதன் அப்படின்னு சொல்றாரு. இங்க புரஞ்சனனோட கதையில புரஞ்சனிய புத்தியாயிட்டாக்கும் சொன்னது. அவித்யா புத்தி ஆயிட்டு அந்த புரஞ்சனிக்கு ஒரு சரீரத்தொன்னும் கொடுக்கலை. இருந்தாலும் நம்ம இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆயிட்டு அப்படி எடுத்து பார்த்தோம், அவ்வளவுதான். அதிப்பிரலோபித கர்ணம் நம்ம அட்ராக்ட் செய்யப்பட்ட காதுகளோடு கூடின கிரகஸ்தன் என்னவாக்கும் அவனுக்கு அட்ராக்ட் பண்ணிட்டு அப்படின்னாக்கா வண்டுகளோடு சாமகானம் மாதிரி அதிமனோகர ரொம்ப அழகாயிருக்கிற வனிதாதி ஸ்திரீகள், குழந்தைகள், இப்படி எல்லாம் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற அங்கங்கள், ஜனாலாபேஷு ஜனங்களோடு அவளோடெல்லாம் பேச்சுகளில் அதிதராம் ரொம்ப ஜாஸ்தியாக அட்ராக்ட் செய்யப்பட்டு கேட்டாலும் கேட்டாலும் பத்தலை பத்தலை அப்படிங்கிற ஆசையோடு கூடி பலதும் காது வழியா கேட்டு கேட்டு அந்த கிரகஸ்தன் அக்ரே முன்னால போற விருகயூதவது சென்னாய் கூட்டங்கள மாதிரி இருக்கிற ஆத்மனஹா அவனோடு ஆயுர்ஹரதஹா ஆயுளை இல்லாம பண்ற அஹோராத்திராந்தான் ராத்திரியும் பகலுமாயிருக்கிற கால லவ விசேஷான். லவம் அப்படிங்கிறது காலத்தோடு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு அம்சமாக்கும். லவம் முதலுக்கு தொடங்குற காலத்தோடு சுற்றி கறக்கம் அப்படின்னாக்கும் இங்க சொன்னதினோடு அர்த்தம். കാലത്തോട് ഗതിയെ നമ്മൾ பார்த்ததாக்கும். 30 അല്പം ജനന ഒരു തുടി, 30 തുടി ഒരു കല, 30 കല ഒരു മാത്ര, 4 മാത്ര ഒരു ഗണിതം, 10 ഗണിതം ഒരു ശ്വാസം, 6 ശ്വാസം ഒരു നാഴിക, 60 വിനാഴിക ഒരു നാഴിക, 6 ശ്വാസം ഒരു വിനാഴിക, 60 വിനാഴിക ഒരു നാഴിക, 60 നാഴിക ഒരു ദിവസം, 15 നാൾ ஒரு பட்சம், 2 பட்சம் அப்படிங்கிறது ஒரு மாசம், 2 மாசம் அப்படிங்கிறது ஒரு ரிது, 3 ரிது அப்படிங்கிறது ஒரு அயனம், 2 அயனம் அப்படிங்கிறது ஒரு சம்பல்சரம், இப்படின்னு போறது. இந்த காலத்தோடு கால்குலேஷன் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததாக்கும். அப்போ லவம், துடி, கலா, மாத்ரா, கணிதம் இப்படின்னு போற அந்த காலத்தோடு சுற்றி கறக்கம். லவம் முதலுக்கு பிரம்ம ஆயுள் வரைக்கும் இருக்கிற காலத்தோடு சுற்றி கறக்கம்.
அந்த காலத்தையாக்கும் இங்க எடுத்து சொன்ன சென்னாய் கூட்டங்களாயிட்டு சொல்லப்பட்டது. சென்னாய்க்களோட கூட்டத்தை அந்த காலத்தோட வேகத்தை தெரியாதக்கு ஆயுள கவர்ந்தெடுக்கிறதுக்கு வர அதிசக்தனான காலத்தை தெரிஞ்சுக்காதக்கு கிரகஸ்தாசிரமி வாழறான். கிரகேஷு விஹரந்தம், கிரகஸ்தாசிரமி கிரகங்களில் வாழ்ந்துண்டு பிருஷ்டதா ஏவ, பின்னால வந்து பரோட்சம் இன்டைரக்ட் ஆயிட்டு அனுப்பிரவருத்தகா பின்தொடர லுப்தகா மிருகவேட்டக்காரன மாதிரி கிருதாந்தகா மிருத்யுதேவன் அந்தகா நமக்குள்ளையாக்கும் அவரு சரேன சரங்களை தொடுத்து விடுறார். பிரகிருதியில மிருகவேட்ட செய்யற வேட்டக்காரன மாதிரி மிருத்யு நம்மளோட சரீரத்துக்கு உள்ள பிரவேசனம் பண்ணி நம்மளோட ஜீவனை அம்பெய்யறார். யம் இஹ பராவித்யதி, மிருத்யுதேவன் ஆரையாக்குமோ அட்டாக் செய்யறார். அப்படி இருக்கிற தம் அந்த இதம் இந்த ஆத்மானம் ஜீவாத்மாவை, அஹோ ராஜன், ஹலோ ராஜாவே, ഭിന്ന ഹൃദയം, ഹൃദയം പിളർന്നവനായിട്ട് ശരീരം മുറിஞ்ச മാനായിട്ട് ഞാൻ இந்த ശ്ലോകത്തില് എടുത്തു ചൊന്നേ. നമ്മളോട് ശരീരത്തില് ആത്മാവയാക്കും நான் எடுத்து சொன்னேன் அப்படிங்கிறத நன்னா சிந்தனை பண்ணி தெரிஞ்சுக்குங்கோ. திரஷ்டும் அர்ஹசி, சிந்தனை பண்ணி தெரிஞ்சுக்கவே வேணும். மானோடு ஆயுள கவர்ந்தெடுக்கிறதுக்கு வர சென்னாய்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொன்னது காலத்தையாக்கும். காலச்சக்கரம் அதி ஸ்பீடில் சுற்றி கறங்கிறது. இந்திரிய சுகங்களில் முழுகிறதுக்கு முழுகினவன் காலகதியை தெரிஞ்சுக்கிறது இல்லை. மானோடு பின்னால தரச்ச அஸ்திரம் அப்படிங்கிறது மிருத்யுதேவனாக்கும். மிருத்யு நம்மளோடு பின்னாலேயே இருக்கு அப்படிங்கிறத கிரகஸ்தாசிரமி தெரிஞ்சுக்கிறது இல்லை. மிருத்யு பிடிகூடத்தையாக்கும். அப்ப மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஜீவாத்மாவை சரீரத்திலேருந்து அபகரிக்கிற காலஸ்வரூபன ராஜாவே நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோம். மிருத்யு பயம் அப்படிங்கிறத உணருங்கோம். நேர்வழியில சஞ்சாரம் பண்ணுங்கோம். ஒன்னும் சாஸ்வதமில்லை. இங்க எப்ப வேணுமானா மரணம் சம்பவிக்கலாம். முன்னாலேயே மரண சமயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோம். பிரபஞ்சத்துல ஜீவிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நிஸ்சாரமாக்கும். இந்த ஜீவித சக்கரத்துல குடுங்கி போகாதுங்கோ. இந்திரியங்களை ஜெயிக்கணும். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட அதோட்சஜனான பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மானோடு கதை சொன்னது அந்த விஷயத்தை நன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக்கும். பகவானை நன்னா உபாசனை பண்ணுங்கோ. சொப்ன திருஷ்ய மாதிரி இந்த பிரபஞ்ச விஷயங்கள் எல்லாம் மாயையாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோ. மாயைய ஜெயிக்கணும். மன இந்திரியங்களை அடக்கி நிறுத்தணும். ஜனிச்சானா மரணம் அப்படிங்கிறது சுனிச்சிதம். கால சக்கரத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஆருக்கும் சாதிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோ. அதனால பகவான் நாராயணனை உபாசனை பண்ணுங்கோ.